தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றுவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். இறை இயேசுவில் அன்புக்கினியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைய தியான சிந்தனையை நாம் 2 பகுதிகளாக பிரித்து கொள்வோம், தியானிப்போம். முதன்மை செய்தியாக இன்றைய ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு தருகின்ற செய்தியையும், 13ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய கடற்கரை பாலவாக்கம் புனித அந்தோனியார் திருத்தலத்தில் 2026 மற்றும் 27 கல்வி ஆண்டில் நம்முடைய பங்கில் இன்று நாம் துவங்கும் மறைக்கல்வி நம்பிக்கையின் அடித்தளம் என்கின்ற தியான சிந்தனையையும் நாம் தியானிக்க முயற்சி செய்வோம். பேரன்புக்குரியவர்களே, திருப்பலியினுடைய முகப்பிலே முன்னுரையிலே குறிப்பிட்டது போல, இந்திய ஆயர் பேரவை, த கேத்தலிக் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பெரும் அழைப்பினை கொடுத்து இன்றைய நாளை நாம் தேசிய ஜெப நாளாக அனுசரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியையும் அளித்து, இந்த தேசிய ஜெப நாள் நாம் இதுவரை செய்து வந்த ஏராளமான பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும், அதற்கான உதவிகளை நாம் தொடர்ந்து நல் உள்ளம் கொண்டோரிடமிருந்து பெற வேண்டும், நமக்கு எதிராக தற்போதைய இந்தியாவினுடைய ஆளும் அரசு எடுக்கின்ற முயற்சிகள் கைவிடப்பட வேண்டும் என்பதையெல்லாம் முன்னிறுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்திய ஆயர் பேரவை நமக்கு அழைப்பு விடுத்திருப்பதால், இந்திய ஆயர் பேரவையினுடைய இந்த வேண்டுதலை ஏற்று இன்றைய நாள் முழுவதும் தனிநபராக, குடும்பமாக, பங்கின் அமைப்புகளாக, அன்பியங்களாக இந்திய ஆயர் பேரவையினுடைய இந்த வேண்டுதலுக்காக நாம் ஜெபிக்க முயற்சி செய்வோம். பேரன்புக்குரியவர்களே, 10 தினங்களுக்கு முன்பு ஜூன் 18ஆம் தேதி ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அல்லது கத்தோலிக்க நிறுவனங்களுக்கு, சபைகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வெளியானது. உண்மை எதுவென்றால், இந்த வழக்கை குறித்தோ அல்லது இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை குறித்தோ இந்தியாவினுடைய எந்த ஒரு மிகப்பெரிய ஊடக நிறுவனமோ அல்லது செய்தி நிறுவனமோ செய்தியை வெளியிடவில்லை என்பதுதான் ஒரு வருத்தத்திற்குரிய செயலாக பார்க்கின்றேன். 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி, ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு, புனித அன்னை தெரேசாவினுடைய சபையை சார்ந்த அருட் சகோதரி கொன்சில்லியா மற்றும் அவரோடு சேர்ந்து அவர்களுடைய இல்லத்திலே பணியாற்றிய 2 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது. இந்த சிறையில் அடைக்கப்பட்ட இந்த செய்தி 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி இந்தியாவினுடைய புகழ்பெற்ற எல்லா ஊடகங்களிலும், செய்தித்தாள்களிலும், செய்தி பகுதிகளிலும் இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக வெளியிடப்பட்டது. புனித அன்னை தெரேசாவினுடைய சபையின் மீது சேற்றை வாரி இறைக்க வேண்டும் என்பதும், கிறித்தவ நிறுவனங்கள் இங்கு ஒரு அபத்த செயலை பல ஆண்டுகளாக செய்து வருகிறது, அது முடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் அந்நிய சக்திகள் முன்னெடுத்த ஒரு முயற்சிதான் அன்னை தெரேசாவினுடைய சபையை சார்ந்த அருட் சகோதரி கொன்சில்லா என்பவரும் அவர்களுடைய அந்த கன்னியர் மடத்தில் பணியாற்றிய 2 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது. ஏறக்குறைய 8 ஆண்டுகளாக இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் கையில் எடுக்கப்பட்டது.
இந்த வழக்கிற்கான எந்த முகாந்திரமும் இவர்கள் மீது பொய்க்குற்றம் சுமத்தியவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. வட இந்தியாவினுடைய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சி தலைநகர், அதனுடைய தலைநகரில் நடைபெற்ற சம்பவம் இது. அன்புக்கினியவர்களே, இந்த அருட் சகோதரிகளின் மீது சுமத்தப்பட்ட பொய்க்குற்றம் எதுவெனில், இவர்கள் குழந்தைகளை கடத்தல் செய்து வியாபாரம் செய்து கோடிக்கணக்கில் நிதி உதவி பெறுகிறார்கள் என்பது இவர்கள் மீது சுமத்தப்பட்ட பொய்க்குற்றம். இந்த குற்றத்திற்கு எந்த முகாந்திரத்தையும் கண்டுபிடிக்காத நிலையிலும் கூட அன்றைய நீதிபதிகளாக இருந்தவர்கள் அருட் சகோதரிக்கும் அவரோடு இருந்த இருவருக்கும் சிறை அடைப்பு தீர்ப்பை வழங்கியது. இந்த காலகட்டத்தில் அவ்வப்பொழுது இவர்களை சந்தித்த ஆயர் மஸ்கார்னஸ் என்பவர் இந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த அருட் சகோதரிகள் சிறையில் இருந்தபொழுது அவரோடு பகிர்ந்து கொண்ட அனுபவத்தை குறிப்பிடுகின்றார். ஆயர் மக்கார்னஸ் சொல்லுகின்றார், 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த அருட் சகோதரியையும் இவர்களோடு சிறையில் அடைக்கப்பட்ட அவர்களுடைய கன்னியர் மடத்தினுடைய பணியாளர்களையும் நான் அறிவேன். ஒவ்வொரு முறையும் நான் இவர்களை சிறைக்கு சென்று சந்திக்கின்ற பொழுதும் இந்த வழக்கை குறித்து அவர்களோடு பேசுகின்ற பொழுதும் நம்பிக்கை நிறைந்த சொற்களை சொல்லி அவர்களுக்கு நான் ஆறுதல் அளித்தாலும் அருட் சகோதரி கொன்சில்லியா ஒவ்வொரு முறையும் என்னை பார்த்து சொல்லுவார், டியர் பிஷப், ஐ லாங் அண்ட் ஐ தர்ஸ்ட். ஆயர் தந்தை அவர்களே, நான் ஏக்கமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன். எப்பொழுது நான் திருப்பலியை காண்பேன், எப்பொழுது நான் நற்கரனை உட்கொள்ளுவேன் என்கின்ற ஏக்கமும் தாகமும் எனக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நான் ஊழியம் புரிகின்ற கடவுளின் மீது எனக்கு அதீத நம்பிக்கை இருக்கிறது. இது எங்கள் மீது சுமத்தப்பட்ட பொய்க்குற்றம் என்பதை நாங்கள் அறிவோம், கடவுள் அறிவார். நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இந்த மாவட்டத்தில் நாங்கள் கடவுளுக்குரிய பணியைத்தான் செய்கின்றோம், மக்களுக்கு உதவுகின்றோம். ஆனால் இன்று எங்கள் மீது பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு நாங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆயினும் நான் தாகமாயிருக்கிறேன், ஏக்கமாயிருக்கிறேன் என்று சொல்லி அந்த அருட் சகோதரி ஒவ்வொரு முறையும் ஆயர் மக்கார்னஸ் அவர்களிடம் குறிப்பிட்டதை இந்த தீர்ப்பு வெளியானதற்கு பிறகு ஆயர் தந்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார். பேரன்புக்குரியவர்களே, இந்த வழக்கோடும் இந்த வழக்கின் தீர்ப்போடும் இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டை நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகின்றேன். ஆண்டின் பொதுக்காலத்தினுடைய 13ஆம் ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற இறை சிந்தனை மொத்தமாக 3 வாசகங்களையும் ஒரு சேர சேர்ந்து தியானிக்கின்ற பொழுது, we are called to follow Jesus wholeheartedly. நாம் அனைவருமே இயேசுவை முழு மனதோடு பின்பற்ற அழைக்கப்படுகிறோம் என்கின்ற ஒரு ஒற்றை தியான சிந்தனையை நாம் தியானிக்கவும் வாழ்வாக்கவும் இன்றைய ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அறிவுறுத்துகின்றது. பேரன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலத்தின் 13ஆம் ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு தருகின்ற இந்த சிந்தனையை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டின் பொதுக்காலத்தின் 12ஆம் ஞாயிறு, ஆண்டின் பொதுக்காலத்தின் 11ஆம் ஞாயிறு தந்த இறை சிந்தனைகளையும் நாம் மீண்டும் மீட்டுருவாக்கம் அல்லது மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு இன்றைய ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு தருகின்ற சிந்தனையோடு நாம் தியானிக்க முயற்சிப்போம் என்று சொன்னால், இன்றைய இறைவார்த்தை வழிபாடு தருகின்ற தியான சிந்தனை நமக்கு மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் இதை வாழ்வாக்குவதற்கு நமக்கு மிக எளிதாக உதவும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பேரன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு இந்த மாதத்தினுடைய 14ஆம் தேதி நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, இயேசு தம் திருத்தூதர்களை பெயர் சொல்லி அழைத்து அவர்களுக்கு பேய்களின் மீதும் நோய்களின் மீதும் அதிகாரம் கொடுத்து அவர்களை நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு தயாரிப்பதை நாம் தியானித்தோம். இயேசு திருத்தூதர்களை அழைத்தது போல்
திருமுழுக்கின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு அழைத்திருக்கின்றார். அதை நாம் அழைக்கப்பட்ட நிலையிலிருந்து நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அதை நாம் அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம், திருத்தூதர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் என்று நமக்கான செய்தி வழங்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு அழைப்பு பெற்ற திருத்தூதர்கள் நற்செய்திக்கு அனுப்பப்படுகின்ற பொழுது இயேசு அவர்களுக்கு அவர்களுடைய நற்செய்தி அறிவிப்பு பணி அவ்வளவு எளிதானது ஒன்று அல்ல. அது ஓநாய்களுக்கிடையே செம்மறியாடுகள் இருப்பது போன்ற ஒரு உணர்வு, அல்லது செம்மறியாடுகள் எங்கு ஏராளமாய் இருக்கிறதோ அவர்களை தாக்க வருகின்ற ஓநாய்களுக்கு மத்தியில் வாழ்வது போன்று என்கின்ற ஒரு செய்தியை இயேசு சீடர்களுக்கு கொடுத்து, இப்பேற்பட்ட நிலைகளை, அனுபவங்களை, எதிர்மறை சூழல்களை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும், அனுபவிக்க நேர்ந்தாலும் நீங்கள் அஞ்சாதீர்கள். கடவுள் உங்களோடு இருக்கிறார். உங்களை அழைத்தவர் வலிமை மிகு வீரராய் உங்களோடு இருந்து உங்களுக்காக போராடுவார். அவர் உங்களை பாதுகாப்பார் என்கின்ற உறுதிமொழியை கடந்த ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தந்தது. பேரன்புக்குரியவர்களே, அதனுடைய நீட்சியாக வருகின்ற இன்றைய ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு நமக்கு 3 இறைவார்த்தை பகுதிகளிலிருந்து, முதல் வாசகம், 2ஆம் வாசகம், 3ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம் என நாம் தியானித்த இந்த இறைவார்த்தை பகுதியிலிருந்து மொத்தமாக நாம் முழு மனதோடு இயேசுவை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம் என்கின்ற ஒரு ஒற்றை செய்தியை தியானிக்க அழைப்பு தருகிறது. இந்த ஒற்றை செய்தியை இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் நாம் 3 பிரிவுகளாக தியானிக்க முயற்சி செய்வோம். பேரன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் நாம் வாசிக்க கேட்ட பகுதி 2 அரசர்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. இங்கு இறைவாக்கினர் எலிசா சுனோமு என்கின்ற பகுதிக்கு செல்லுகின்றார். அங்கே இருந்த ஒரு பணக்கார குடும்பத்தில் அல்லது பெண்ணுடைய இல்லத்தில் அவர் தங்குகின்றார். அவர்கள் தருகின்ற விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவருடைய தாராள உள்ளத்தை அவர் பார்க்கின்றார். அவர்களுடைய நெகிழ்ச்சி நிறை செயலையும் அவர் அனுபவிக்கின்றார். அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணுகின்றார். ஒவ்வொரு முறையும் அந்த ஊரை கடந்து செல்லுகின்ற பொழுதெல்லாம் இந்த குடும்பத்திற்கு ஆண்டவருடைய ஊழிய இறைவாக்கினர் எலிசா செல்லுகின்ற பொழுதெல்லாம் அவருக்கு மிகுந்த தாராள உள்ளத்தோடு, வித் ஜெனரஸ் ஹார்ட் அண்ட் வித் கைண்ட்னஸ், அவருக்கு விருந்தோம்பல் அளிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பெரும் உதவியை பெற்றுக்கொள்ளுகின்ற இறைவாக்கினர் தான் பெற்றுக்கொண்ட இந்த விருந்தோம்பலுக்கு, அந்த குடும்பத்தார் காட்டிய தாராள உள்ளத்திற்கு, அவர்களுடைய அந்த நெகிழ்ச்சி நிறை செயலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என விரும்புகின்றார். பிறகு அறிந்து கொள்ளுகின்றார் அவர்கள் குழந்தை வரம் இல்லாதவர்கள் என்று சொல்லி கடவுளிடம் அவர்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் புத்தகத்தில் இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தையும் நாம் வாசிக்கின்றோம். தொடக்க நூல் புத்தகத்தில் கடவுள் ஆபிரகாமுக்கு மகன் வாக்களிக்கப்படுகின்ற ஒரு சம்பவத்தை தொடக்க நூல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 to 33 முடிவுள்ள பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பேரன்புக்குரியவர்களே, ஒருவர் கடவுளுடைய பணியாளருக்கு அல்லது கடவுள் சார்ந்த பணிகளுக்கு தாராள உள்ளத்தோடு செயல்படுகின்ற பொழுது கடவுள் அவர்களுக்குரிய கைமாறை கட்டாயம் கொடுப்பார் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகமாக இருக்கட்டும், அல்லது ஆபிரகாமினுடைய இந்த விருந்தோம்பல் செயலாக இருக்கட்டும், அல்லது அரசர்கள் புத்தகத்தில் நாம் மீண்டுமாய் எலியா காலத்து பஞ்சம் குறித்த நிகழ்வை வாசிக்கின்ற 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரத்தில் நாம் எதிர்கொள்ளுகின்ற அந்த சாரிபாத்து கைம்பெண்ணினுடைய தாராள உள்ளத்தினால் அவர் பெறுகின்ற கைமாறை குறித்து வாசிக்கின்ற பகுதியாக இருக்கட்டும், அல்லது பேரன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள் பணி புத்தகத்தில் நாம் வாசிக்கின்ற தொர்காய் என்கின்ற பெண் உயிர் பெறுகின்ற சம்பவமாக இருக்கட்டும், இந்த எல்லா பகுதிகளும் எவர் ஒருவர்
கடவுளுக்குரிய மனிதருக்கும் கடவுளுக்குரிய காரியங்களுக்கும் தாராள உள்ளத்தோடு செயல்படுகின்ற பொழுது கடவுள் அவர்களுக்கு படியளப்பார், கடவுள் அவர்களுக்கு கைமாறு செய்வார், கடவுள் அவர்கள் மனம் விரும்புவதை தருவார் என்பதை நமக்கு சத்தமாய் அறிவிக்கின்ற பகுதிகளாக இருக்கின்றது. பேரன்புக்குரியவர்களே, புனித பவுலடியார் நாம் தாராள உள்ளத்தோடு செயல்படுகின்ற பொழுது கடவுள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தருவார் என்பதை பெற்றுக்கொள்ளுவதை விட கொடுத்தலே பேருடைமை என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். பெறுவதில் அல்ல, கொடுப்பதில்தான் இன்பம் என்பதை புனித பவுலடியார் தம்முடைய திருமுகத்திலே குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தினுடைய மையச் செய்தி, the more generous we are, the more blessing will be ours. பேரன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் காயின் ஆபேல் குறித்து நாம் வாசிக்கின்றோம். முதல் சகோதரர்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இங்கு காயினை குறித்து நமக்கு அதிகமாய் சொல்லப்படுவதில்லை. ஏன் காயினை குறித்து அதிகமாய் சொல்லப்படுவதில்லை? காரணம், காயின் தாராள உள்ளம் கொண்டவனாய் இல்லை. ஆபேலை குறித்து நமக்கு அழகாய் சொல்லப்படுகிறது, அதிகமாய் சொல்லப்படுகிறது. காரணம், ஆபேல் தாராளம் உள்ளம் கொண்டவனாயிருந்தான். தன்னுடைய விளைச்சலிலிருந்து, தன்னுடைய வளத்திலிருந்து செழுமையானதை தாராள உள்ளத்தோடு கடவுளுக்கு கொடுத்தார். அன்புக்குரியவர்களை, தொடக்க நூல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான். வார்த்தை சொல்லுகிறது, 4வது இறைவசனம், ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கினார். The reason behind it is that he was very generous. அவன் தாராள உள்ளம் கொண்டவனாயிருந்தான். எப்பேற்பட்ட தாராள உள்ளம் கொண்டவனாயிருந்தான்? தன் சகோதரனால் கொலை செய்யப்பட்ட பிறகு ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் சகோதரின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் தாராள உள்ளத்தோடு செயல்படுகின்ற பொழுது கடவுள் நம்மை கனிவுடன் கண்ணோக்குவார். ஆபேலை குறித்து கடவுள் இப்படியாய் சொல்லி, நாமும் தாராள உள்ளம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும், கடவுளை தாராளமாய் நாம் ஆட்சிப்படுத்த வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு சொல்லுகின்றார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எலியா இறைவாக்கினருடைய செயலும் நமக்கு அறிவிக்கின்றது. பேரன்புக்குரியவர்களே, கடவுள் இன்று நமக்கு தருகின்ற முதன்மை செய்தி, we need to be generous. We need to be generous in everything. அன்புக்குரியவர்களே, கடவுள் இதை விரும்புகின்றார். புனித பவுலடியார் இயேசுவை குறித்து சொல்லுகின்ற பொழுது மிக அழகாக சொல்லுகின்றார், அவர் செல்வராய் இருந்தும் நம்மை செல்வராக்குமாறு அவர் ஏழையாக பிறந்தார். Look at the generosity of God. நம்மீது கொண்ட பேரன்பின் நிமித்தமாய் கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்புகின்றார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம் மொத்த நற்செய்தியினுடைய ஒற்றை நற்செய்தி என்று சொல்லுகின்றார்கள். இந்த உலகத்தின் மீது கொண்ட பேரன்பின் நிமித்தமாய் கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். காரணம், கடவுள் தாராள உள்ளம் கொண்டவர் என்பதை தம் மகனை அனுப்பி அவரையே நமக்கான தகன பலியாக சிலுவையில் அவரை நமக்காக ஒப்பு கொடுக்கின்ற அளவுக்கு கடவுள் தம்முடைய தாராள உள்ளத்தை வெளிப்படுத்துகின்றார். பேரன்புக்குரியவர்களே, கடவுள் தாராள உள்ளத்தோடு செயல்படுகின்றார். எல்லாவற்றையும் தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம், இந்த கடவுளை கொண்டாடுகின்ற நாம், இந்த கடவுளுடைய பண்பை கொண்டவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். பேரன்புக்குரியவர்களே, நான் குறிப்பிட்ட இந்த விவிலிய மாந்தர்கள், ஆபேலாக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், அல்லது சாரிபாத்து கைம்பெண்ணாக இருக்கட்டும், அல்லது எலியா இறைவாக்கினர் எதிர்கொண்ட இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்த்த அந்த பெண்ணாக இருக்கட்டும், அல்லது திருத்தூதர்களுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியில் தாராள உள்ளத்தோடு செயல்பட்ட அந்த பெண்ணாக இருக்கட்டும், பேரன்புக்குரியவர்களே, இவர்கள் எல்லாருமே தாராள உள்ளத்தோடு செயல்பட்டார்கள். எல்லாவற்றையும் கடந்து இயேசு தம்முடைய நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஒரு விதவையை எதிர்கொள்ளுகின்றார். இயேசு ஆலயத்திற்கு செல்லுகின்றார்.
அங்கு காணிக்கை பெட்டியில் காணிக்கை இடுபவர்களை பார்க்கின்றார். அதிகம் வைத்திருந்தவர்கள் அதிலிருந்து கொஞ்சம் போட்டார்கள், சிலர் தங்களிடம் இருப்பதிலிருந்து போட்டார்கள். ஆனால் அந்த விதவை பெண் அன்றைக்கு அவள் வைத்திருந்த, அதற்கு பிறகு என்ன செய்வது என்று தெரியாத சூழலில் இறுதியாக தம்மிடம் வைத்திருந்த அந்த செப்பு காசுகளை அவள் காணிக்கையில் இட்டாள். அன்புக்குரியவர்களே, அந்த பெண் தான் 2000 ஆண்டுகளை கடந்து இன்றளவும் நமக்கான நற்செய்தியாக இருக்கின்றார். இயேசு பணக்காரர்கள் இட்ட காணிக்கை குறித்து பேசவில்லை, காணிக்கை இட்டவர்களை குறித்து பேசவில்லை. மாறாக யாரை குறித்து பேசுகின்றார்? அந்த விதவை பெண், கைம்பெண்ணை குறித்து பேசுகின்றார். இந்த காணிக்கை பெட்டியில் காணிக்கை இட்டவர்களில் இந்த கைம்பெண்ணே அதிகமாய் காணிக்கை இட்டாள் என்று சொல்லி உலகனைத்திற்குமான ஒரு மாபெரும் நற்செய்தியாக அந்த கைம்பெண்ணை கடவுள் நமக்கு முன் நிறுத்துகின்றார். பேரன்புக்குரியவர்களே, முதன்மை செய்தி, நாம் கடவுளுக்குரிய காரியங்களிலும் கடவுளுக்குரிய பணியை செய்கின்றவர்களுக்கும் நாம் தாராள உள்ளத்தோடு செயல்பட அழைக்கப்படுகின்றோம். Sometimes it need not to be with the financial assistance alone. நாம் நிதி உதவி செய்வதன் மூலமாக மட்டுமே நம்முடைய தாராள உள்ளத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பது கட்டாயமல்ல. கடவுளுடைய காரியங்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை நாம் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். நம்முடைய பங்கேற்பின் வழியாக செய்யலாம், நம்முடைய ஜெபத்தின் வழியாக செய்யலாம். உதாரணமாக இன்றைய ஆயர் பேரவை நமக்கு விடுத்திருக்கின்ற இந்த அழைப்பு, let us all join together and pray so that this bill may not be passed during this session என்று சொல்லி நம்முடைய இந்திய ஆயர்கள் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஜெபத்தின் வழியாகவும் நாம் தாராள உள்ளத்தோடு செயல்படலாம். பேரன்புக்குரியவர்களே, நலம் விசாரிப்பதின் மூலமாக, அவர்கள் மீது அக்கறை காட்டுவதின் மூலமாக நாம் தாராள உள்ளத்தோடு செயல்படுவதை வெளிப்படுத்தலாம் என்பதையும் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கான முதன்மை செய்தியாக சொல்லுகிறது. பேரன்புக்குரியவர்களே, இன்றைய இரண்டாவது செய்தி, இன்றைய இரண்டாவது வாசகத்திலிருந்து புனித பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்ட இரண்டாவது வாசகத்தின் வழியாக நமக்கு தருகின்ற செய்தி, நாம் கிறிஸ்து வழியாய் புது மனிதர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். We have become a new person in Jesus, or we have received a new life through Jesus என்பதை தியானிக்க இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பேரன்புக்குரியவர்களே, புனித பவுலடியார் மிக அழகாக சொல்லுகின்றார், குறிப்பிடுகின்றார், இயற்கை மட்டுமல்ல, மனிதர்களும் புது படைப்பாக மாறுவதை கடவுள் விரும்புகிறார் என்று குறிப்பிடுகின்றார். நாம் அனைவரும் புது படைப்பாக மாறுவதே கடவுளின் நோக்கம் என்று சொல்லி நற்செய்தி அறிவிக்கின்றார். பேரன்புக்குரியவர்களே, இயேசு நமக்காக சிலுவையை ஏற்று தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கின்றார். நாம் இயேசுவினுடைய தற்கையளிப்பு சம்பவத்தின் வழியாக, திருநிகழ்வின் வழியாக, சிலுவையில் அறையப்பட்டதின் வழியாக நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் பாவத்தினுடைய சூழல்களிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவினுடைய ரத்தம் சிந்துதல் திருநிகழ்வின் மூலமாக நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்று நாம் இயேசு கிறிஸ்து வழியாய் புதிய வாழ்வை பெற்றிருக்கிறோம். இந்த புதிய வாழ்வை இயேசுவுக்குரிய வாழ்வாக வாழ கடவுள் நமக்கான அழைப்பை கொடுக்கின்றார். பேரன்புக்குரியவர்களே, திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்ற புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். ஏராளமான புனிதர்களுடைய கடந்த கால வாழ்வு அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த புனித அகுஸ்தினாருடைய வாழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள். 38 ஆண்டுகள் அவருடைய தாயார் புனித மோனிகா அவர்கள் முழந்தால் படியிட்டு தன் மகனுடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்தார். என் மகன் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவுக்கான மகனாக என்னுடைய மகன் மாற வேண்டும் என்று சொல்லி 38 ஆண்டுகள் அவருடைய பழைய வாழ்க்கையை வாசிக்கின்ற பொழுது அது அருவருக்கத்தக்க வாழ்க்கையாக இருந்தது, முகத்தை சுளித்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கையாக இருந்தது, அது கடவுள் ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கையாக இருந்தது, அவர் மனம் விரும்பியதை செய்த வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் மனமாறிய புனித அகுஸ்தினார் தன்னையே முழுவதுமாக இயேசுவுக்கு கையளித்து ஒரு புதுப்படைப்பாக மாறி ஒரு புனித வாழ்வு வாழ்ந்து திரு அவையினுடைய ஆகச்சிறந்த இறையலாளராக, ஆகச்சிறந்த புனிதராக,
மறைநூல் வல்லுநராக கொண்டாடப்படுகின்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் ஒன்று இருக்கிறது. எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட் அண்ட் எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர். I just love that quote. I just love that quote. ஒவ்வொரு புனிதருக்கும் கடந்த கால வாழ்வு உண்டு, ஒவ்வொரு பாவிக்கும் எதிர்கால வாழ்வு உண்டு, வருங்கால வாழ்வு உண்டு என்பதுதான் இந்த சொற்றொடனுடைய அர்த்தம். பேரன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவின் வழியாய் புதிய மனிதர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்கு ஒவ்வாத காரியங்களை நாம் அகற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்கான வாய்ப்பினை கடவுள் என்று நமக்கு கொடுக்கின்றார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. அதையே மூன்றாவது சிந்தனையாக தியானிப்போம். இன்றைய நற்செய்தியினுடைய தொடக்கத்திலேயே இயேசு யார் எனக்குரிய சீடராய் இருக்க முடியும், எவரெல்லாம் எனக்குரிய சீடராய் இருக்க முடியாது என்பதை மிக தெளிவாக அழகாக விளக்குகின்றார். யார் என்னுடைய சீடராய் இருக்க முடியாது? என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என் சீடராய் இருக்க முடியாது. என்ன சொல்லுகின்றார்? புட் மீ ஃபர்ஸ்ட் ஈவன் பிஃபோர் யுவர் பேரண்ட்ஸ். உன் பெற்றோர்களை காட்டிலும் என்னை அன்பு செய். அந்த பெற்றோரை உனக்கு கொடுத்தது நான் தான். உனக்கு பெற்றோராய் இருப்பதற்கான வாய்ப்பினை தந்ததும் நான் தான். எனவே கடவுளாகி என்னை அன்பு செய். என்னை அன்பு செய்யாமல் உன்னுடைய பெற்றோரை நீ அதிகமாய் அன்பு செய்கின்றாய், என்னை விட அன்பு செய்கிறாய் என்று சொன்னால் என் சீடராய் இருக்க முடியாது. இரண்டாவது, இயேசு சொல்லுகின்றார், என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என் சீடராய் இருக்க முடியாது. So the message is given to the parents, you love your children, you love your kids, but still you love me more என்பது தரப்படுகின்ற செய்தி. மூன்றாவது செய்தி, பேரன்புக்குரியவர்களே, நம் எல்லாருக்குமான செய்தி. தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்று சொல்லி எவரெல்லாம் தனக்குரிய சீடராய் இருக்க முடியாது என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியில் குறிப்பிடுகின்றார். நாம் தியானிக்க வேண்டிய செய்தி என்ன? நாம் எப்படி இயேசுவின் சீடனாய் சீடத்தியாய் இருக்க முடியும் என்பதை தியானிப்பதே இன்றைய நற்செய்தியினுடைய நோக்கமாய் நான் பார்க்கின்றேன். நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை முதன்மைப்படுத்த வேண்டும். இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரே கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் கைத்தட்டி கொண்டாடுங்க. அப்படியா? என்ன சொல்றாரு? அன்பு செய்வாயாக. ஷமாய் இஸ்ரேல், லிசன் இஸ்ரேல், லவ் யுவர் காட் with your heart, with your soul, with your strength. அதுதான் அவர்களுக்கு தரப்பட்ட முதன்மை செய்தி. இயேசு சற்று கொஞ்சம் அதை மாற்றி அமைக்கின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்வாயாக. உன்னை நீ அன்பு செய்வது போல் உனக்கு அடுத்திருப்பவருக்கும் அன்பு காட்டுவாயாக. இதை விட சிறந்த கட்டளை வேறொன்றும் இல்லை என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மெசேஜ் இஸ் வெரி சிம்பிள். You put God first in your life. கடவுளை முதன்மைப்படுத்துங்கள், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நம்முடைய திருத்தலத்தினுடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார் குழந்தை பருவத்திலிருந்தே கடவுளை முதன்மைப்படுத்தினார். எல்லாவற்றிலும் கடவுளுடைய அதிமிக மகிமைக்கு என்று செயல்பட்டார். 795 ஆண்டுகள் ஆகிறது அவர் இறந்து. ஆனாலும் இன்றும் அவருடைய அழியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவர் கடவுளை முதன்மைப்படுத்தியதால் அவருடைய தாராள செயலுக்கு கடவுள் கொடுத்த கைமாறு 795 ஆண்டுகள் ஆகியும் அவருடைய அழியாமல் இருப்பது. பேரன்புக்குரியவர்களே, நாமும் கடவுளை முதன்மைப்படுத்துவோம். We need to love our children, we need to love our parents, we need to love our neighbors, we need to love the people who love us, who are very generous with us, but still you put God first. இதுதான் இன்று நமக்கு தரப்படுகின்ற செய்தி. பேரன்புக்குரியவர்களே, நாம் கடவுளை முதன்மைப்படுத்துகின்ற பொழுது கடவுள் நம்மை கொண்டாடுவார், நம்மை ஏற்றுக்கொள்வார், நம்முடைய செயல்களை அங்கீகரிப்பார், அடையாளப்படுத்துவார், நமக்குரிய கைமாறை கொடுப்பார் என்பதுதான் இன்றைய நற்செய்தியும் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. இன்றைய நற்செய்தியிலே இயேசு சொல்லுகின்றார், உங்களை ஏற்றுக்கொள்ளுபவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார், என்னை ஏற்றுக்கொள்ளுபவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகின்றார். So what?
இயேசு சொல்லுகின்றார், இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்ளுபவர் இறைவாக்கினருடைய கைமாறு பெறுவார். கோ பேக் டு த ஃபர்ஸ்ட் ரீடிங். இன்றைய முதல் வாசகத்தில் அந்த சுனோமு நகர் பணக்கார பெண், அவர் இறைவாக்கினர் என்ன சொல்லுகின்றார்? அவரை பார்த்தால் கடவுளுடைய மனிதர் போல் தென்படுகிறது என்று சொல்லுகின்றார். அவர் ஆண்டவருடைய ஊழியர் என்பதால், அவருக்கு அவர் பணிவிடை செய்ததால், விருந்தோம்பல் செய்ததால், தாராள உள்ளத்தோடு செய்ததால், பேரன்புக்குரியவர்களை வார்த்தை சொல்லுகிறது, இறைவாக்கினருக்குரிய கைமாறை அவர் பெறுவார். What was the blessing? She had the gift of child. இயேசு தொடர்ந்து சொல்லுகின்றார், நேர்மையாளர் ஒருவர் அவர் நேர்மையாளர் என்பதால் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். எல்லாவற்றையும் சொல்லி இயேசு சொல்றார் பாருங்க, என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐ ப்ராமிஸ் யூ, ஐ அஷ்யூர் யூ and I give my word to you that you will have your blessing by all means, because you did something good to those who trusted in me, those who believed in me. பேரன்புக்குரியவர்களே, கடவுள் தருகின்ற இந்த சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். தாராள உள்ளத்தோடு நாம் செயல்படுவோம். கடவுளுக்குரிய காரியங்களுக்கும் கடவுளுக்குரிய காரியங்களை செய்கின்ற அவருடைய ஊழியர்கள் முன்னெடுக்கின்ற எல்லா நற்செய்தி அறிவிப்பு பணிகளுக்கும் நாம் தாராள உள்ளத்தோடு செயல்படுவோம். இரண்டாவது, எல்லாவற்றிலும் நாம் புதிய மனிதர்களாய் இயேசுவின் வழியாக நாம் கடவுளுக்குரியவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். எனவே இயேசுவினுடைய இரத்தத்தால் நாம் அபிஷேகம் செய்யப்பட்டு பாவத்திலிருந்து நாம் முற்றிலுமாய் கழுவப்பட்டு மீட்படைந்துள்ளோம். எனவே ஒரு புதிய மனிதர்களாய் புதிய படைப்பாக நாம் வாழ முயற்சிப்போம் என அருள் வேண்டுவோம். மூன்றாவதாக, பேரன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிலும் நாம் கடவுளை இயேசுவை முதன்மைப்படுத்திட அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். பேரன்புக்குரியவர்களே, இறுதியாக இன்றைய நாள் தருகின்ற செய்தி. இன்று நாம் நம்முடைய பங்கிலே ஞாயிறு மறைக்கல்வி துவக்க விழாவை கொண்டாடுகிறோம். மிக சுருக்கமாக, ஞாயிறு மறைக்கல்வி. பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அவர்களை உங்களுடைய கரங்களில் தாங்கி திருப்பிடத்தின் முன்பாக நற்கருணை ஆண்டவர் முன்பாக கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். வாக்குறுதியா? நாங்களா? எப்போ? எங்களுக்கா? தெரியாது. சாரி ஃபாதர், வி ஆர் நாட் அவேர் ஆஃப் தட். நாங்கள் அன்னைக்கு பாப்டிசம் முடிஞ்ச உடனே பார்ட்டி ஆளுக்கு போகணும், எல்லாம் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நாங்கள் அப்படி தான் இருந்தோம். நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க? பேரன்புக்குரியவர்களே, திருமுழுக்கின் பொழுது குருவானவர் பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் பார்த்து ஒரு முதல் கேள்வி கேட்கின்றார். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் திருச்சபையிடம் கேட்பது என்ன? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஞானஸ்தானம், திருமுழுக்கு. அடுத்த கேள்வி என்ன? இக்குழந்தையை கடவுளின் கட்டளைகளுக்கு ஏற்றபடி நீங்கள் வளர்ப்பீர்களா அப்படின்னு கேட்டப்போ சொன்னீங்களா இல்லையா? சொன்னோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? You made a promise. A promise cannot be broken. A promise need to be kept up. பேரன்புக்குரியவர்கள், நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நினைவூட்டல் செய்கின்றேன். உங்கள் குழந்தைகளை கத்தோலிக்க திரு அவையின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளுக்கு ஏற்ப அவர்களை கடவுளுக்கு மனிதருக்கும் உகந்தவர்களாக வளர்ப்பீர்களா? வளர்ப்போம். பெற்றோரே, ஞான பெற்றோர் இதை செய்வதற்கு நீங்கள் உதவி செய்வீர்களா? சொன்னீங்களா? செய்வோம் சொன்னீங்கல்ல? அதை நினைவுபடுத்துகின்றேன். 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற நம்முடைய குடும்பத்தினுடைய எல்லா குழந்தைகளையும் ஞாயிறு மறைக்கல்விக்கு தவறாமல் அனுப்புவோம், அவர்களை ஊக்குவிப்போம். காரணம், இந்த ஞாயிறு மறைக்கல்வியில் குழந்தைகளுக்கான வாழ்க்கை பாடம் நடத்தப்படுகிறது. லைஃப் ஓரியன்டட் லெசன்ஸ், லைஃப் ஓரியன்டட் டீச்சிங். ஸ்கூலில் தமிழ் கற்பிக்கப்படுகிறது, ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது, அறிவியல் கற்பிக்கப்படுகிறது, சமூக அறிவியல் கற்பிக்கப்படுகிறது, கணிதம் கற்பிக்கப்படுகிறது. ஆனால் வாழ்க்கை கற்பிக்கப்படவில்லை. ரைட்? நாம் பள்ளிக்கூடத்தில் நம்முடைய பிள்ளைகளை we make them bookish. அவர்களை முழுக்க முழுக்க பாட நூலோடு சம்பந்தப்பட்டவர்களாய் நாம் மாற்றுகின்றோம். பேரன்புக்குரியவர்களே, உலக புகழ்பெற்ற என்டர்டெய்னர் சார்லின் சாப்ளினுடைய
ஒரு நீண்ட ஆங்கில சொற்பொழிவு ஒன்று இருக்கிறது, பார்த்துருப்பீங்க. ஒரு நீண்ட சொற்பொழிவு. உலகப் போருக்கு பிறகு ஒரு பெரும் கூட்டத்திற்கு அவர் ஹோப் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும். அதில் கேட்டிருக்கீங்கள்ல, இஃப் நாட் ஜஸ்ட் கோ பேக் டு யூடியூப் அண்ட் லுக் ஃபார் த கிரேட்டஸ்ட் ஸ்பீச் ஆஃப் சார்லி சாப்ளின். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஆத்மார்த்தமாக அவர் சொல்லுவார், we are not machines, we are not here to serve as machines, but we are humans created with a heart and kindness அப்படின்னு சொல்லுவார். பேரன்புக்குரியவர்களே, மறைக்கல்வி மட்டும்தான் குழந்தைகளுக்கான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் நம்பிக்கையில் பிள்ளைகளை வளர்க்கிறது. எதிர்கால நல்ல குடிமக்களாக வாழ்வதற்கான ஒரு தகுதியை, சூழலை ஞாயிறு மறைக்கல்வி தான் கற்றுக் கொடுக்கிறது. அது கடவுளை குறித்து பேசுகிறது, புனிதர்களை குறித்து பேசுகிறது, திருச்சபையினுடைய உண்மைகளை குறித்து பேசுகிறது, மறையுண்மைகளை குறித்து பேசுகிறது, அன்னை மரியாளை குறித்து பேசுகிறது, புனித யோசேப்பை குறித்து பேசுகிறது, நாம் விரும்புகின்ற புனிதர்களை குறித்து பேசுகிறது, காவல் தூதர்களை குறித்து பேசுகிறது, விவிலியத்தை குறித்து பேசுகிறது. பேரன்புக்குரியவர்களே, இவ்வளவும் நம்முடைய குழந்தைகளுக்கான வாழ்க்கை பாடங்களாக இருக்கிறது. எனவே பெற்றோர்களாகிய நாம் இன்று நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்வோம். Let us renew our baptismal promise. இந்த ஆண்டு முழுவதும், எதிர்வருகின்ற ஆண்டிலும் என்னுடைய பிள்ளையை தவறாமல் ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புக்கு நான் அனுப்பி வைப்பேன். பிள்ளைகள் இங்கு வருகின்ற பொழுதுதான் கடவுளுக்கு எப்படி தாராள உள்ளத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகிறார்கள். இதைத்தான் நம்முடைய பழமொழி சொல்லுகிறது, 5இல் வளையாதது 50இலும் வளையாது. இன்று இப்பொழுது இந்த சிறு வயதில் பிள்ளைகள் கற்றுக்கொள்வதுதான் அவர்களுடைய வாழ்வினுடைய இறுதி வரை அவர்களுக்கு உதவி செய்ய போகின்ற வாழ்க்கைக்கான நெறிமுறைகள். எனவே பேரன்புமிக்க பெரியோர்களே, நம்முடைய திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை சார்பாக, உதவி பங்கு தந்தை சார்பாக, ஞாயிறு மறைக்கல்வி மாணவ மாணவியர்களை ஒருங்கிணைக்கப் போகின்ற திருத்தொண்டர் மற்றும் அருள் சகோதரர்கள் சார்பாக பெற்றோர்களாகி உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். குட்டீஸ், அப்பா அம்மாக்கெல்லாம் ஜோராக ஒரு கைத்தட்டுங்கடா. கேட்கல குட். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கான பாராட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள். which means you have to promise them that they will be regular to Sunday catechism. பெற்றோர்களே, உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஊக்குவிப்பதற்காக, அவர்களை வருடம் முழுவதும் இந்த ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்ப போவதற்காக எங்களுடைய நன்றிகள். இந்த பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க போகின்ற மறைக்கல்வி ஆசிரியர்களை, உங்களுக்கு எங்களுடைய ஜெபங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுடைய நன்றிகளும். Today you commit yourself. Don't forget. You commit yourself. When you make a commitment, you need to be more responsible and more faithful. அதனால தான் அன்னை தெரேசா சொல்லுகின்றார்கள், God loves not to be successful but to be faithful. நாம் உண்மையாய் உள்ளதையே கடவுள் விரும்புகின்றார், வெற்றியாளர்களாய் இருப்பதை அல்ல என்று சொல்லி புனித அன்னை தெரேசா குறிப்பிடுகின்றார். எனவே ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்களே, நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த பொறுப்பில் கடவுளுக்கு உகந்தவர்களாய், பொறுப்பு மிக்கவர்களாய் செயல்படவும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், வாழ்த்துகின்றோம். எழுந்து நிற்போம், நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.